வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கீக் கோகுல் யூடியூப் சேனல். நான் உங்கள் கோகுல். இன்றைக்கி இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட இன்ஸ்டாகிராமில் எப்படி வந்து 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனை வந்து எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு என்ன அப்படின்னா, உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு லெவல் ஆஃப் செக்யூரிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு சொல்கிறது. இன்றைக்கி இந்த வீடியோவில் எப்படி வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனை எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ வந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க, மறக்காம பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற அப்டேட்டுகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இப்போ வந்து எப்படி வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் வந்து எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வச்சுருப்பீங்க. அந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்குள்ள லாகின் பண்ண முடியும். இந்த மாதிரி உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வேறு யார் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஈஸியாக உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்குள்ள லாகின் பண்ணி போயிட முடியும். இப்போ இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாப்புலரான ஒரு ஆப்பாக மாறிடுச்சு. வாட்ஸ்அப்புக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கோட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறதில்ல. இன்ஸ்டாகிராம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் அந்த மாதிரியான நிறைய ஆப்ஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை போட்டுட்டு நீங்கள் வந்து லாகின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுவீங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக உங்களுடைய அக்கௌண்ட்டுக்குள்ள வந்து போயிடும். அந்த மாதிரி போகாமல் அடிஷ்னலாக ஒரு செக்யூரிட்டி லெவலை வந்து செட் பண்ணுறது தான் அந்த 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வகையான வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம வந்து வாட்ஸ்அப் மூலிமா எப்படி வந்து இன்ஸ்டாகிராம் வந்து 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் கோடை வந்து யூஸ் பண்ணி உள்ளே போகிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒன்ஸ் 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு வந்து ஒரு கோடு அனுப்புவாங்க. அந்த கோடை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்குள்ள லாகின் பண்ண முடியும். இந்த வாட்ஸ்அப்புக்கு வரக்கூடிய கோடு இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருமே வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ண முடியாது. உங்களை தவிர உங்களோட அக்கௌண்ட்டுக்குள்ள யாராச்சும் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு வர கோடை யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அக்கௌண்ட்டுக்கு வந்து லாகின் பண்ண முடியும். இது மூலிமா என்ன அப்படின்னா, உங்களை தவிர யாருமே உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுறத தவிர வந்து பார்த்தீங்கன்னா யாருமே உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்குள்ள லாகின் பண்ணுறது ரொம்ப கடினம். இதை வந்து எப்படி வந்து இப்போ வந்து எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இப்போ வாங்க எப்படி வந்து உங்களோட இன்ஸ்டாகிராமில் 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் பேஜுக்கு வந்து போகணும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் பேஜுக்கு வந்துடும். ஹோம் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா வேறு இடத்துக்கு போகும். ப்ரொஃபைல் பேஜை கிளிக் பண்ணிங்க, ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் பேஜுக்கு வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாப் ரைட் கார்னரில் வந்து மெனு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த மெனு ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங், ஆர்கைவ், யுவர் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த செட்டிங் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செட்டிங் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி வந்து லிஸ்ட் ஆஃப் செட்டிங்ஸ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு 5ஆவதாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் நிறையா செக்யூரிட்டி ரிலேட்டடான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு சொல்லி 4ஆவதாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி டு யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி அப்படின்னா நீங்கள் உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு லாகின் பண்ணுறப்போ வந்து உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு லெவல் செக்யூரிட்டி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டு இல்லாமல் உங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒரு கோடு ஜென்ரேட் பண்ணி அந்த கோடை யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்குள்ள லாகின் பண்ண முடியும். அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு செக்யூரிட்டி லெவலை வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறது தான் அந்த 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன். அது எப்படி வந்து வாட்ஸ்அப் மூலிமா எப்படி வந்து செக்யூரிட்டியை அந்த 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் கோடை வந்து எப்படி ரிசீவ் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் உள்ளே வந்தாச்சு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3 மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் வந்து செட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி, ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அத்தென்டிகேஷன் ஆப் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் மெசேஜுக்கு வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் வந்து செட் பண்ண முடியும். இப்போ வாங்க நம்ம வந்து எப்படி வந்து வாட்ஸ்அப் எனேபிள் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் வந்து எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாட்ஸ்அப் அப்படிங்கிறத பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாகிள் பட்டன் வச்சுருக்காங்க. அந்த டாகிள் பட்டன் செலக்ட் பண்ணுங்கள்.
டாகிள் பட்டன் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடை வந்து அனுப்பி வைப்பாங்க. ஒரு 6 டிஜிட் கோடை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலுக்கு வந்து அனுப்பி வைப்பாங்க. இதுதான் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் மூலிமா உங்களுடைய மொபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 டிஜிட் கோடை வந்து அனுப்பி வைப்பாங்க. அதை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து கன்ஃபார்ம் பண்ணிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் இது தானா அப்படிங்கிற மாதிரியான நீங்கள் உங்களுடைய மெசேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 டிஜிட் கோடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்புக்கும் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும். அந்த நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து காமிக்கும். ஓகே அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அப்படிங்கிற செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு வந்து ஒரு 6 டிஜிட் நம்பரை வந்து எனேபிள் சென்ட் பண்ணி வைப்பாங்க. அந்த 6 டிஜிட் நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ஒரு பேக்கப் கோடு வந்து ஜென்ரேட் பண்ணும். உங்கள் கையில் வாட்ஸ்அப் இல்லாத டைமில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்கப் கோடை யூஸ் பண்ணி வந்து லாகின் பண்ண முடியும். இந்த பேக்கப் கோடை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம் உங்கள் மொபைலில். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை யூஸ் பண்ணிவிட்டு இந்த பேக்கப் கோடை நீங்கள் வந்து டைப் பண்ணி என்ட்ரு பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்புக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 டிஜிட் ஓடிபி கோடு வந்து உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணி வைப்பாங்க. அதை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லாகின் பண்ண முடியும். இன்றைக்கி இந்த வீடியோவெல்லாம் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இதே போல் நிறைய வீடியோக்கள் வர இருக்குது. உங்களுக்கு ஏதேனும் வீடியோக்கள் தேவைப்பட்டால் கீழே வந்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. எங்களை ஏதாவது சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள் மற்றும் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.